திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாகிருச்சு. சோனியா, கார்கே 2 பேருமே ஸ்டாலின் கிட்ட அடுத்தடுத்து பேசினாங்கன்னு நேத்து நாம சொல்லியிருந்தோம். திமுக காங்கிரஸ் கூட்டணி கன்ஃபார்ம் ஆனதால தான் பிரேமலதாவும் உடனே கூட்டணியில இணைஞ்சிட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா? டெல்லியில என்னதான் நடந்துச்சுன்னு விசாரிச்சப்ப சோனியா காந்தி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஸ்டாலின் கிட்ட பேசினாரு. மறுநாள் புதன்கிழமை கார்கேவும் ஸ்டாலின் கிட்ட பேசியிருந்தாரு இல்லையா? அதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி கிட்ட நமக்கு திமுக கூட்டணி தான் சரியா வரும்னு சோனியா காந்தி தெளிவா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா ராகுல் காந்தியும் கார்கேவும் நேத்து சுமார் 1 மணி நேரத்துக்கும் மேல தமிழ்நாட்டு அரசியலை பத்தி தான் தீவிரமா டிஸ்கஷன் செஞ்சாங்க. இந்த டிபேட் ரொம்பவே ஓப்பனாவும் இருந்துச்சு, காரசாரமாவும் இருந்துச்சு. கார்கே கிட்ட ஆட்சியில பங்கு கொடுங்கன்னு நாம கேட்கிறோம், ஆனா திமுக முடியவே முடியாதுன்னு சொல்றாங்களே, அப்ப நம்ம கட்சி வளரவே கூடாதுன்னு திமுக நினைக்குதா? திமுக ஏன் ஆட்சியில பங்கு தர முடியாதுன்னு சொல்லுது? கூட்டணி ஆட்சிங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கிறது தானே. போன டைம் லோக்சபா எலெக்ஷன்ல மோடிக்கு ஃபுல் மெஜாரிட்டி இருந்துச்சு. ஆனாலும் ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சி போன்றவங்களை அமைச்சரவையில சேர்த்துக்கிட்டாரு தானே. ஆந்திராவில கூட சந்திரபாபு நாயுடுவுக்கும் பெரும்பான்மை இருக்குது. ஆனாலும் பவன் கல்யாணுக்கு டெபுட்டி சிஎம் போஸ்ட் கொடுத்திருக்காரு தானே. கேரளாவில எப்பவுமே கூட்டணி ஆட்சி தானே இருக்கு. பக்கத்து ஸ்டேட்ஸ் எல்லாத்துலயும் கூட்டணி ஆட்சிங்கிற போது தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் அது முடியாதுன்னு சொல்றாங்க? நம்ம கட்சி வளரணும்னா ஆட்சியில பங்கு அவசியம் தானேன்னு ராகுல் காந்தி கேட்டாரு. இதுக்கு பதில் சொன்ன கார்கே, நீங்க சொல்றது எல்லாம் சரிதான், ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் எப்பவுமே கூட்டணி ஆட்சியை ஒத்துக்கிறதே இல்லையே. கூட்டணி ஆட்சியை நிராகரிக்கிற ஸ்டேட்டா தமிழ்நாடு இருக்குதேன்னு சொல்லியிருக்காரு.